ஹாரர் ஜானர்லயே ஜாம்பிஸை வச்சு எடுக்கிறது ஒரு தனி ஸ்பெஷலான ஜானர். அந்த ஜானர்ல நல்ல படங்கள் கொடுத்திருக்கிறது கொரியன் இண்டஸ்ட்ரி தான். அந்த கொரியன் மூவிஸ்ல வந்த டாப் 5 ஜாம்பி மூவிஸ் தான் பார்க்க போறோம். நம்பர் 5 ராம்பேண்ட் 2018ல வந்த படம். பழங்காலத்துல ஜாம்பி அக்கப்ளைஸ் நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. ஒரு பக்கம் ஹாரரும் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் கத்தி சண்டையும் இருக்கும். சோ இது ரெண்டுமே கலந்த ஒரு ஜாம்பி ஆக்ஷன் பிலிம் இது. நம்பர் 4 தி ஆட் ஃபேமிலி ஜாம்பி ஆன் சேல் 2019ல வந்த படம் இது. இது ஒரு ஜாம்பி காமெடி மூவி. இது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபேமிலி வந்து ஜாம்பியை வந்து அடாப்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் கதை. ரொம்பவே காமெடியா ரொம்பவே ஃபன்னா எடுத்துட்டு போயிருப்பாங்க. தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற படம் பெனிசுலா 2020ல வந்த படம். இது ட்ரெயின் டு பூசான் படத்தோட பார்ட் 2. இப்போ ஜாம்பி அப்பகலிப்ஸே வந்து ஒரு மேட் மேக்ஸோட லொகேஷன்ல நடந்தா எப்படி இருக்கும், அந்த கதை கலகத்துல நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ட்ரை பண்ண படம் தான் இது. இதுல ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும், ரொம்பவே கொடூரமா இருக்கும். இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா எடுத்திருப்பாங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற படம் அலைவ். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். 2020ல வந்த படம் தான் இது. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ஒரு கேமர் வந்து ஜாம்பி அக்கப்ளைஸ்ல தனியா ஒரு இடத்துல ட்ராப் ஆயிடுறாரு. அவர் அங்கிருந்து எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கறது தான் படம். ஒரு பிளாட்ல மாட்டிப்பாரு. அந்த பிளாட்ல அவரை தவிர மத்த எல்லாருமே ஜாம்பியா இருப்பாங்க. ரொம்பவே டென்ஸா மாடர்னா கிரிப்பிங்கா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க படம் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ட்ரெயின் டு பூசான் 2016ல வந்த படம். ஜாம்பி மூவிஸ்லயே இது கிங்னு சொல்லலாம் இந்த படம். ஏன்னா இது வெறும் ஹாரர் மட்டும் இருக்காது, இந்த படத்துல எமோஷனல் இருக்கும், த்ரில்லிங் இருக்கும், அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ் இருக்கும். சோ இந்த படத்தை நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. யாராவது பார்க்கலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரெயின் டு பூசான் இஸ் a பெஸ்ட் மூவி இன் ஜாம்பி ஜானர். உங்களுக்கு பிடிச்ச படங்கள் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.